அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி சாம்பார் சாதம். நம்ம வீட்ல எல்லாம் செய்வோம்ல, ஒன் பாட் சாம்பார் சாதம். அது மாதிரி இல்ல, இந்த ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, இந்த கோயில்ல பிரசாதமா கொடுப்பாங்க, கல்யாண பந்திலாம் பரிமாறுவாங்க பாருங்க. அப்படியே தல 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 தலன்னு இருக்கும். எடுத்து நாக்குல வச்சதுக்கு அப்புறம் அப்படியே நைஸா தொண்டையில இறங்கி நேரா வயிற்றுல போய் விடும். செம்ம டேஸ்டா இருக்கும். அது மாதிரியான ஒரு சாம்பார் சாதமும், அது செய்யறதுக்கு ஒரு சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 4-5 மாசம் வீட்ல நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வீட்ல எப்பலாம் சாம்பார் செய்யறோமோ, எப்பலாம் சாம்பார் சாதம் செய்யறோமோ, அப்ப இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான சாம்பார் பொடி. ஸோ 2 ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாம்பார் சாதமே வந்து நம்ம வீட்ல ஒன் பாட் சாம்பார் சாதம் செய்வோம். பருப்பு, அரிசி, காய்கறிலாம் ஒண்ணா வச்சு மிக்ஸ் பண்ணி குக்கர்ல வேக வச்சோம்னா அந்த காய்கறிலாம் ஒண்ணுமே தெரியாது. முருங்கைக்காய் கூட வெறும் அந்த மேல இருக்க தோல் மட்டும் தான் தெரியும். அது மாதிரி இல்லாம நெத்து நெத்தா காய் தெரியுற மாதிரி இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 200 கிராம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில செய்யுங்க, சூப்பரா இருக்கும் சாம்பார் சாதம். அதே மாதிரி 100 கிராம் துவரம் பருப்பு. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்க. ஊற வச்சுட்டு வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக வேகும். பச்சரிசியில் செஞ்சாதான் சாம்பார் சாதம் நல்லா தளன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு முதல்ல இந்த வானலியில் நல்ல ஒரு கனமான வானலியை எடுத்துங்க. வானலியில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 25 கிராம் கடலப்பருப்பு, 25 கிராம் உளுத்தம்பருப்பு ஒன்று ஒன்றா போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மட்டுமே வருங்க. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இறக்கும் போது இந்த பருப்பு எல்லாம் கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் தனியா எடுத்துக்கலாம், 10 கிராம் மிளகு எடுத்துக்கலாம், 5 கிராம் வெந்தயம். இது மூணுத்தையும் இதில் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக இதில் போடுற எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கிற டைம் 20லேருந்து 25 நிமிஷம். சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வறுக்கணும். இப்போ நம்ம 100 கிராம் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஒரு 75 கிராம் காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இதில் எதுவும் காரமே இருக்காது. ஸோ 100 கிராம் நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன்ல, நீங்கள் குண்டு மிளகா கூட எடுத்துக்கலாம். அதுதான் காரத்துக்கு. பொறுமையாக இது மாதிரி வறுத்துக்கினே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா கூட அடியில் இருக்கிற பருப்பு தனியாலாம் கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். இப்போ 10 கிராம் ஜீரகமும் 5 கிராம் கடுகும் கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ சொல்கிறேன்ல, இதே ஆர்டரில் போட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சாம்பார் பொடி. இப்போ கடைசியாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வருங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இதை வறுக்கணும். இந்த பொறுமை ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுட்டு சீக்கிரம் வறுத்துடலான்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். பார்த்து பொறுமையாக வருங்க. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இதை அப்படியே இறக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுற நேரத்தில் நாம் ஊற வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, அதை வேக வச்சுக்கலாம். 1 கப்பு அரிசி, அரை கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1:4 நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வேக வைங்க. நல்லா அதாவது நல்லா வேகணும் அரிசியும் பருப்பும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 6 விசில் வச்சு வேக வைக்கணும். இது வேகிற நேரத்தில் நம்ம சாம்பார் காயை வேக வச்சுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 100 கிராம் சின்ன வெங்காயம்,
முழுசு முழுசாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற நேரத்திலேயே ஒரு 4-5 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதை சேர்த்துக்கலாம். இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்க 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 இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சள் பூசணி, அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் கழித்து போடலாம். முதல்ல இந்த காய்கறிகளை இதோட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. எப்பவுமே காய்கறிகள்லாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கலாம். இப்போ இந்த எல்லா காய்கறியும் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிடணும். 1/2 லிட்டர் தண்ணி இதில் நல்லா ஊற்றிட்டு, கொஞ்சம் நிறைய கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பார் சாதம் தலை தலைன்னு இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் வேக விடுங்க. மூடி போட்டுடலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், 6வது விசில் வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பருப்பும் வெந்தாச்சு. ப்ரெஷர் போகணும். இந்த ப்ரெஷர் போகிற நேரத்தில் நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவுக்கு தேவையான எல்லா மிளகா தனியெல்லாம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு கோர்ஸ் ட்ரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனியாலாம் போட்டு நல்லா ஒரு 90% அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் கல்லுப்பு நான் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து ஒரு 5 நிமிஷம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஒரு 50% வெந்துட்டுருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம இப்போ இந்த சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இந்த புளி தண்ணியை இந்த சாம்பாரில் சேர்த்துட்டு இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சுடுங்க. இது கொதிக்கிற நேரத்தில் இப்போ பாருங்கள், நம்ம சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு அருமையான நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிங்க. நம்ம வீட்டில் எப்போல்லாம் சாம்பார் செய்கிறோமோ, எப்போல்லாம் சாம்பார் சாதம் செய்கிறோமோ இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 4-5 மாதம் வரும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்டக்கா கசம் அபுக்கா குசம் திறந்திடு சீசே. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஆனால் பருப்பும் அரிசியும் அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் மேஷ் பண்ணவே தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணலாம். சின்னதாக அப்படியே சும்மா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சுல்ல, அந்த சாம்பாரை காயோடு சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடணும். இப்போ சாம்பார் காயை சாதம் பருப்போடு சேர்த்துட்டு அந்த பாதத்தை கழுவி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம தலைன்னு வரும் சாம்பார் சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல, 80% சாம்பார் சாதம் இப்போயே நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், இப்போ நம்ம
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டெய்னரில் போட்டிருக்கோம்ல சாம்பார் பொடி, இதில் இருந்து இப்போ நம்ம 1.5 கப்பு அரிசி ப்ளஸ் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா தலை இருந்ததுல தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ சிம்மில் இருக்குது, லேசாக சூடாயினே தான் இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லா தாராளமாக ஒரு 50 ml நெய் நான் எடுத்திருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரியை நல்லா பொன் உருவல்ல வறுத்துங்க. ஒரு 10 காஞ்ச மிளகா, முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கருவேப்பிலை எடுத்துன்னு வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த நெய் முந்திரி மிளகா தாளிப்பை சாம்பார் மேலே போட்டுட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை அப்படியே ஃபுல்லாக, இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம், எவ்வளோ வேணால் போடலாம். போட்டுட்டு கிளறிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அற்புதமான ஹோட்டல் ஸ்டைல், கல்யாண பந்தி ஸ்டைல், கோயில் பிரசாதம் ஸ்டைல் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அருமையான சாம்பார் சாதத்தை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.